இது எங்கே இருக்குன்னா, இந்த கோவில் திருவொற்றியூர் தியாகராஜர் சாரி திருவொற்றியூர் வடிவுடையம்மன் கோவில். வடிவுடையம்மன் கோவிலுக்கு தான் வந்திருக்கேன். எங்கே இருக்குன்னா சென்னையில் தான் இருக்குது இந்த கோவில். இந்த கோவில் வந்து எதுக்காக அந்த மழை காற்றோடு எதுக்கு நான் வந்தேன் அப்படின்னா, இன்று என்னுடைய பிறந்தநாள். அதனால தான் நான் அந்த கோவிலுக்கு வந்தேன். இந்த ஃபோட்டோ பார்க்க நல்லா இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் இந்த கோவில் வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு. ரொம்ப பார்த்தோம், ரொம்ப ஷாக் ஆகிட்டா. பரவாயில்லையே, ரொம்ப பெருசாக இருக்கே, நல்லா இருக்கேடா கோவில் அப்படின்னு தோணுச்சு. நல்லா நான் போன டைம் வந்து காற்று மழை, சரி காற்று மழை, திரும்பி ரிட்டன் வர வரைக்கும் செம காற்று மழை தான். நான் போயிட்டு ரிட்டன் வரதே ரொம்ப லேட்டாக தான் வந்தேன். செம காற்று மழை பயங்கரமாக. ஏன்னா நான் பிறந்த டைம் வந்து டிசம்பர் மாதம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக காற்று மழை இருக்க தானே செய்யும். செம மழை வடிவுடையம்மன் கோவிலில். ஆக்சுவலாக நான் மழை டைமில் தானே பிறந்தேன். அப்புறம் என்ன பண்ணுறது, ஒரு ஃபோட்டோ எடுத்தேன். அப்புறம் கோயிலுக்குள்ளே என்ட்ரானா சாமி கும்பிட போகும்போது எடுத்தது. அப்போ ஷாக்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ தான் தியாகராஜரை பார்க்குறேன். திருவாரூர் தியாகராஜர் எப்பறம் இங்கே வந்தார் அப்படின்னு இருக்கார். அப்புறம் தியாகராஜரை போய் விசிட் பண்ணி பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு தியாகராஜா அப்படின்னு சொல்லி கும்பிட்டுட்டு ஈஸ்வரா அப்படின்னு சொல்லி கும்பிட்டுட்டு வந்தேன். எதற்காக மலையில் சுற்றி பார்க்க வந்தேன் என்றால், இன்று எனது பிறந்த நாள். அதற்காக இந்த மலையிலையும் வந்து ஆக்சுவலாக இந்த இடத்த பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அமைதியாக, ரொம்ப ரம்யமாக, அந்த டைம் வந்து ரொம்ப மழை வேறு, அப்படியே சாரல் அப்படியே தூரிகிட்டே இருந்துச்சா, பார்க்கவும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்படியே சூப்பராக அழகாக இருந்தது. கோவில் வளாகமும் ரொம்ப நல்லா வச்சுருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் என்ன ஃபுல்லாக தண்ணியாக கிடந்துது. ஆனால் என்ன சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வந்தேன். இவ்வளோ அழகாக இருக்காது. இங்கே வந்து நிறைய காளஹஸ்தி சுவாமிகள்லாம் இருக்காங்க, நிறைய சிவன் இருக்கார். அது வந்து அண்ணாமலையார் கோவில். ஆனால் என்ன உள்ளே தான் போக முடியல. இது நல்லா இருக்குல்ல, ஆக்சுவலாக இங்கேருந்து இந்த வியூ ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதான் எடுத்தேன். அப்புறம் போயிட்டு சுவாமி கும்பிட்டுட்டு ஒரு சுற்றினேன் அப்படியே வீடியோவை அப்படியே பார்க்குறோமா, அப்படியே அழகாக இருக்குல்ல அந்த மலை தூரல், செம்ம சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த வியூ. அப்படியே பாருங்கள், எனக்கு பேக்ரவுண்டில் அப்படியே மலை தூரிக்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் அப்படியே சொல்ல வியூ எடுத்துகிட்டு அங்கே ஒரு நாகாத்தம்மன் கோவில் எல்லாம் இருந்தது. ஐ மீன் அந்த என்னமோ சொல்லுவாங்களே சர்ப சுவாமிகளா, அது மாதிரி. இந்த வியூ இங்கேருந்து பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. ஒரு தாத்தா ஒரு பாட்டி இருந்தாங்க, நல்லா இருந்தது பார்க்க. எடுத்துகிட்டு பர்மிஷன் எடுத்து ஃபோட்டோ எடுத்துக்கன்னு சொல்லிட்டு எடுத்தேன். வெளில நின்று தான் எடுத்தேன். அப்புறம் இது என்னென்னா ஃபுல்லாக அந்த வியூ செம்ம சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எனக்கு கோவில் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா அது மலை, அந்த மலை அப்படியே வேறு லெவலில் இருந்தது. இந்த சைட்லாம் அப்படியே ஒரு மரம் வந்து அந்த குளத்துல விழுந்து கிடந்ததா. அப்புறம் பார்த்தா அப்படியே வியூ இதுதான் வந்து வேறு லெவல். அப்புறம் இந்த ட்ரெஸ்ஸில் ஜலன்னு பெரிய கோயிலாக மினுக்கும். அட் சேம் டைம் வந்து என்னென்னா அந்த கோவிலே ஒரு சுற்றுன மாதிரி நான் அப்படியே ஃபோனை வச்சு ஒரு சுற்றிருப்பேன். அந்த லைட்டிங்க்கு என்னோடய ட்ரெஸ்ஸு வந்து மினுமினுன்னு இருந்துச்சு, என் ஃபேஸும் கொஞ்சம் மினுமினுன்னு இருக்க மாதிரியே இருந்தது. அப்புறம் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே சூப்பராக இருந்தது பாருங்களேன், செம்மையாக இருக்குல்ல. இந்த ட்ரெஸ்ஸு தான் மின்னு இருந்துச்சு. அப்புறம் அந்த கோவில் அப்படியே சுற்றிட்டு சாமி கும்பிட்டு அப்படியே வந்தேன். அப்புறம் என்ன செம்மையாக இருக்குது அந்த வியூ அப்படியே பார்க்கும்போது. சாமி கும்பிட்டுட்டு வடிவுடையம்மன் கோவிலோட பரிபூர்ணமாக அருள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன். ஆக்சுவலாக இன்றைக்கி என்னோடய பிறந்தநாள், அதுமா அந்த கோயிலுக்கு போனால் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ எல்லாருக்கும் வடிவுடையம்மனோட அந்த உள்ள சாமிகளோட அருள் வந்து பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். தேங்க்யூ, நன்றி.